4 நாள் டீசல் இல்லைன்னா நீங்க என்ன பாடுபடுவீங்களோ அதை 40 வருஷமா அந்த மீனவர்கள் நாங்க கஷ்டப்படுறோன்றத இஷ்டப்பட்டு எடுத்து காட்டியிருக்காரு சண்முகம் முத்துசாமி. உண்மையாலுமே நீங்க 3 வருஷம் 3.5 வருஷமா இந்த படத்தை போராடி நீங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் அந்த மார்க்கண்டேயன் யாருப்பா மார்க்கண்டேயன், இந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்டா, தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும். இந்த மாபியா தான் நமக்கு தேவை. கட்ட கிட்ட எல்லாம் அவன் வீட்டுல படத்தை பதிக்க வச்சுட்டு உட்காந்துக்குவேன். பட் ஆனா டீசல் இல்லைன்னா எவனுமே வெளியே வர முடியாதுடா. பெட்ரோல் இருந்தா தான்டா 4 இடத்துக்கு போக முடியும், 4 காசு சம்பாதிக்க முடியும். டீசலும் பெட்ரோலும் கூடி போச்சுன்னா விலைவாசி ஏறி போயிருது. அது அவ்வளவு அழகா சொல்றாருடா டைரக்டர். அது இனிமே அது கெத்துசாமி தான், முத்துசாமி இல்ல, யாரோ கெத்துசாமி பெத்த சண்முகம். சூப்பரா பண்ணிருக்கு. டைரக்டருக்கு ஒரு சல்யூட். மீனவ சமுதாயத்திற்கு கண்டிப்பா இனிமே இந்த டைரக்டர் எங்க போனாலும் சரி, ராயபுரம் போனாலும் சரி, தூத்துக்குடி போனாலும் சரி, ஆர்பர் பகுதி எந்த பகுதி போனாலும் சூப்பரு. டைரக்டருக்கு அவ்வளவு பெரிய மாசு. அரிசு வாசு சூப்பரா பண்ணிருக்கேன். டிச்சலாம் காரை பார்க் பண்ணிட்டு RS 500 பெட்ரோல் போட்டு டீசலுக்கு வந்துட்டியா? சூப்பர் சூப்பர். நீ திருவண்ணாமலை சிவன்ல காலையில இருந்ததை பார்த்துட்டு சுகந்தி அக்கா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வந்த. ஏன்னா என் சிவன் இதை அனுப்பி விட்டுருக்காரு. உங்களுக்கே தெரியும், அக்கா அவ்வளோ சீக்கிரம் ஒரு படத்துக்கு வர மாட்டேன், வந்தனா என் சிவன் சொன்னாதான் வருவேன். கண்டிப்பா காலையில அவர் 8 மணிக்கு கோயில இருந்தாரு. டிவியில பார்த்துட்டு அக்கா 8 மணிக்கு தான் கிளம்புனேன். படம் சூப்பரு. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மீனவ சமுதாயத்திற்கு எல்லாரும் குரல் கொடுக்கணும்டா. ஏண்டா எங்க போனாலும் என் தமிழக மீனவர்களை மட்டும் நீங்க நொட்டி பிடிச்சி வச்சுக்குவீங்க, நாங்க யாரையாவது பிடிச்சி வச்சிருக்க மாட்டா? தமிழ்நாட்டு மீனவர்கள் யாராவது அந்த இலங்கையோ எவனோ எவனோ இங்க பிடிச்சி கொடுமைப்படுத்திருக்கமா? அந்த கல்ச்சர் ஒழியணும்டா. அதுக்கு ஒரு பிரச்சனைக்கு வரணும்டா. இனிமே எவனும் இந்த படத்தை பார்க்கற எவனும் எங்க மேல தொடக்கூடாது அப்படின்றத தெளிவா அரிசு நடிச்சிருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர்.